ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸாக வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோன் நாங்கள் வந்து ஃப்ளாஷ் சேல் பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபோன் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி தான், குறைஞ்ச ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணுறோம், இந்த ஃபோன் வந்து பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுற சோசியல் மீடியாஸாக இருந்தாலும் சரி, அதாவது ஹலோ, இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ரீசெண்டாக அவங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியே வர நியூஸ் வந்து உண்மையா இல்லை பொய்யா, இந்த மாதிரியே வர நியூஸ் மூலியமாக நம்ம வந்து ஒரு பொருளை பை பண்ணோம்னா நமக்கு அது சேஃப்டி தானா, இது மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நான் சொல்ல வரது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள நான் போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஒன்று சொல்லணும். முழுக்க இந்த நியூஸ் வந்து ஒரு ஃபேக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். யாரும் இதை நம்பி வீடியோ தொடர்ந்து பார்க்க வேணாம். அதாவது இந்த மாதிரி ஃபோன் சேல் ஆகிட்டு இருக்குது, இந்த ஃபோன் நம்ம வாங்கணும்னு ஒரு ஆர்வம் கொண்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேணாம். இது என்ன நியூஸு, இது மூலியமாக நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், இதை தெரிஞ்சுக்கிறோம்னா மட்டுமே இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதனால நான் ஃபஸ்ட்டே வந்து இது ஃபேக் நியூஸ்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், ஃபேக் நியூஸ்னு சொல்கிறீ, அப்புறம் எதுக்கு உன்னோட தம்ப்நெயில்ல வந்து நீ வந்து உண்மையாக வாங்குவது எப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து செட் பண்ணியிருக்கியே, அதையும் செட் பண்ணுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது நம்ம இப்போ ஒரு விஷயத்தை சொல்ல வரோம்னா அதை வந்து எதிர்மறையான விஷயமா இருந்தாலும் கூட அதை வந்து மறைமுகமாக சொன்னால் தான் மக்கள் விசிட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஒரு நல்ல நியூஸ், ஸோ இது எல்லாருக்கும் போய் சேரணும், அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மட்டுமே இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த மாதிரி மறைமுகமாக ஏதாவது பண்ணால் தான் எல்லா மக்களுக்குமே கொண்டு போய் இந்த நியூஸ் சேர வைக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு தப்பாக தோணுச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ ஃபைனலாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது மூலியமாக சில பேர் ஏமாந்துருந்தாலும் கூட இன்னும் இருக்கிற பல பேர் ஏமாந்துடக்கூடாது, இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்ப்போம். இது எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் வந்து நான் சொல்கிற வெப்சைட் அப்படியே டைப் பண்ணுங்கள். அதாவது Eseephones சொல்லிட்டு டைப் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு வந்து அந்த Ezeephone அந்த ஆட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட் அப்படி நீங்கள் அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதை பற்றி நிறைய பேர் யூடியூப் வந்து ஆல்ரெடி ஹிந்தி சேனல்ஸ்னால் யூடியூப் வீடியோ போட்டிருக்காங்க. இது அப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்றா விஷயம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட வெப்சைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே Ezeephone சொல்லிட்டு அதோட வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதாவது பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்களோ, ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே வந்து இந்த Ezeephone சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அந்த ஃபோன்ஸ், அதாவது இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது K20, ரெட்மியோட K20, ஆப்பிள், ஐஃபோனு, OnePlus இந்த மாதிரி எல்லா ஃபோனுமே இருக்குது. ஆனால் எல்லா ஃபோனுக்குமே நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனுக்குமே ஒரே நேமு. இப்போ வந்து ரெட்மி K20னா Krypton K20, ஆப்பிள் எக்ஸ்னா Krypton எக்ஸு, ரியல்மி X3னா Krypton X3, இந்த மாதிரியே மாடல் நேம் அப்படியே வச்சுட்டு நேமை மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் தெரியும் உங்களுக்கு பாருங்கள். ஃபோனோட ரேட்டு 4499 ரூபா. இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டாக ஒரு ஃபோன் இருக்குன்னு அப்படியே கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாருங்களேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா அவங்க எப்படி கொடுத்துருவாங்க பாருங்கள். கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் கொடுத்துருவாங்க. கேஷ் ஆன் டெலிவரி, எக்ஸ்பிரஸ் டெலிவரி, சேஃப் பேமெண்ட்டு எல்லாமே உங்களே கொடுத்துருவாங்க. இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் இப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீப்பாக உள்ளே பார்ப்போம். அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா 24 hours 7 ஹெல்ப் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அபவுட் ஸ்டோரு, கம்பெனி எல்லாமே நம்மளுக்கு ஒரு பக்காவான கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்களோ அதேமாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அபவுட் அஸை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ், எப்போ உருவாக்குனாங்க, எப்போ இது தொடங்கினது எல்லாமே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த இந்த ஆப் க்ரியேட் பண்ணி வெறும் 77 நாட்கள் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த 77 நாட்களில் பல லட்சம் பேரை வந்து ஏமாற்றிருக்காங்க. பாருங்கள், இது பார்த்தாவே தெரியும். இப்போ பாருங்கள், ஐஃபோன்னா வெறும் 4499 ரூபா, OnePlusனா 3999 ரூபா பக்காவாக பண்ணியிருக்காங்க. கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபோனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோன் வந்து Krypton S2 இருக்குது. சொல்லப்போனால் இந்த ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து ஹானர் 10 லைட் மாடலு. அந்த ஃபோனை வந்து உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 5299 ரூபா, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 4299 தான். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆஃபர் எண்டு இன்னொரு 6 மணி நேரத்தில் இந்த ஆஃபர் முடிய போகுது அப்படி சொல்லியிருக்காங்க. வேகமாக ஹரியப்பு. பேடிஎம் மூலியமாக கார்டு அப்செட் பண்ணுவோம். அதாவது பேடிஎம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே நாங்கள் உங்களுக்கு அப்செட் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஆடோ கார்டு, பைனோ எப்படி நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான்ஸில் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரியே பக்காவாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன். அப்படியே மேலே இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்து டெலிவரி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு என்டர் பின்கோடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெலிவரி டைமிங் செட் பண்ணிக்கிறதுக்காக அதில் கொடுத்துருக்காங்க. கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதோட இயர்பட்ஸு, வாட்ச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த ஈஸி ஃபோனில் இப்போ நம்ம ஒரு ஃபோனை செலக்ட் பண்ணிட்டோம். அதாவது அந்த ஃபோன் மாடல்னா Krypton S2 நாட்ஸ். இப்போ நம்ம வந்து கூகுள் லென்ஸில் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் இதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணி கூகுள் லென்ஸில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நான் கூகுள் லென்ஸில் வந்துட்டேன். சர்ச் பண்ண உடனே நான் சொன்ன மாதிரி இந்த Honor 10 Lite மாடல் தான் இந்த ஃபோன் வந்துருச்சு. இப்போ இதோட வெப்சைட்டில் போய்ட்டு, அதாவது ஓன் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெப்சைட் கொடுத்தாச்சு. உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஃபோனோட மாடல் Honor 10 Lite. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 13,000, அதாவது 14,000. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ எடுத்துட்டோம். அதோட ஓன் வெப்சைட்டில் எடுத்துட்டோம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரன்சியை வந்து இந்தியான்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது யூஎஸில் இதோட அமேசான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000. கீழே அப்படியே நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்துடும். இந்தியாவில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 40,000 செல் பண்ணுறாங்க. அமேசானில் வந்து 15,750 வந்து செல் பண்ணுறாங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 நடிக்கிச்சு. ஆனால் நமக்கு அதில் கொடுத்துருக்குற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு பார்த்துக்கோங்க. பல பேர் இதை வந்து உண்மையை நம்பி அவங்க வந்து ஆர்டரும் போட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துட்டோம். இதோட ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் வந்து நமக்கு எவ்வளோனா 4,299 தான் போட்டிருக்காங்க. அதுவும் ஆஃபராக இன்னொரு 6 மணி நேரத்தில் அந்த ஆஃபர் முடிஞ்சிருமா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து உங்களுக்காக இப்போ நான் வந்து பை பண்ணி காமிக்கிறேன். எந்த மாதிரி அவங்க ஏமாத்துறாங்கன்னு பார்ப்போம். கீழே ஆட் டு கார்டு அண்ட் பை நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த பை நவுன்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். பை நவ் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானில் கொடுப்போமோ அதே மாதிரி இதுலேயும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக என்னுடைய மொபைல் நம்பர், ஒரு டம்மி மொபைல் நம்பர், டம்மி அட்ரஸ், டம்மி மெயில் ஐடி எல்லாத்தையுமே டம்மியாக கொடுத்துட்றேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபைனல் எல்லாத்தையுமே டம்மியாக கொடுத்துட்டு டம்மி அட்ரஸ் கொடுத்துட்டேன். அதாவது இமெயில் அட்ரஸ், ஷிப்பிங் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிட்டி, பின்கோடு, அட்ரஸ் எல்லாமே ஆர்டர் கேட்குற மாதிரி கொடுக்குறாங்க. நான் கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆன ஆர்டர் கொடுத்துட்டேன். இப்போ பேமெண்ட் மெத்தடுக்குள்ள வந்துச்சு. பேமெண்ட் மெத்தடுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பே வியா டெபிட், கிரெடிட், நெட் பேங்கிங், யூபிஐன்னு கேட்டிருக்காங்க. 4,299 பேமெண்ட் மெத்தடு. பேமெண்ட் சம்மரின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரூட் வந்து 5,299 ரூபா. ஏதாச்சும் கூப்பன் கொடுத்துருக்கான்னு கேட்குறாங்க. பக்காவாக, அதாவது நம்ம ஒரு ஆர்டர் போகிறோம்னு எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி எதுலையும் கேட்டுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இதுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி செக் பண்ணி பார்ப்போம். ப்ளேஸ் யுவர் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ளேஸ் யுவர் ஆர்டர்னு கொடுத்தோடனே நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது ப்ராசஸிங் சொல்லிட்டு ப்ளீஸ் வெயிட் லோடிங் சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்மளுடைய கார்டு டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், யூபிஐ அண்ட் அதர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கார்டுன்னு எடுத்துக்கிட்டே நம்மளோட கார்டு நம்பர், எக்ஸ்பிரி மந்த், இயர், நேம், கார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதர் பேமெண்ட் சூஸ் பண்ண உடனே கார்டு என்னென்ன கார்டு வச்சுருக்கீங்க எல்லாத்துமே சிவிவிலேருந்து எல்லாம் கேட்குது. இதில் ஒரு என்ன மைனஸ்னால் பெரிய உதவுனதுன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, கேஷ் ஆன் டெலிவரி அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஃபோன் ஆர்டர் கூட வந்துட்டாங்கன்னா கம்மியான ப்ரைஸில் இருக்குது, கையிலையும் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. சரி, ஓகே, நம்ம வந்து ஆன்லைனில் டெபிட் பண்ணி விட்ருவோம். ஏன்னா ஃபோன் காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நம்ம வந்து பே பண்ணி விட்ருவோம். பேமெண்ட் பண்ண ரிசிப்ட் மட்டும்தான் நம்மளுக்கு ரிசீவ் ஆகுமே தவிர நம்ம ஆர்டர் பண்ண ஃபோன் நம்மளுக்கு வரவே செய்யாது. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான், வேறு யாரும் ஏமாந்துடக்கூடாது, இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு இதோட கம்பெனி டீட்டெயில்ஸை பார்ப்போம். பேக் வந்தோடனே நம்மளுக்கு வந்து டீல்ஸ் ஆஃப் த டே, பெஸ்ட் ஆஃபர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணோம்னா நாட்ச் ஃபோன்ஸ், டீல்ஸ் ஆஃப் த டே, விஸ் லிஸ்ட்டு, மை அக்கௌண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் இதில் லாகின் எதுவும் சைன்அப் எதுவுமே பண்ணலை. சைன்அப் பண்ணாமலே நம்மளுக்கு வந்து டெலிவரி வந்து அக்செப்ட் ஆகுது. இதுவும் ஒரு பெரிய இதுலேயே. கண்டிப்பாக ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. இது மூலமாக நமக்கு வந்து லாஸ் ஆகக்கூடியது நம்மளுடைய அமௌண்ட் மட்டும் இல்லை, நம்மளுடைய டேட்டாஸ் தான். நம்ம ஒவ்வொரு பொருளும் ஆர்டர் போடும்போது நம்மளுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அண்டு பேமெண்ட் மெத்தடை நம்ம வந்து என்ட்ரி பண்ணும்போது நம்மளுடைய கார்டு டீட்டெயில்ஸ், நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து தான் பண்ணுவோம். கார்டு டீட்டெயில்ஸ், சிவிவி இதெல்லாம் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சேஃப்டியாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.